மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது நேர்முகம். இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக நம்முடைய பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசலாம். வாங்க ஏழைகளே வாங்க, வாங்க கஷ்டப்படுறவங்களே வாங்கன்னு எல்லாரையும் அப்படியே அரவணைச்சு எம்ஜிஆர் மாதிரி அப்படியே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து பணம் நிறைய கொடுப்பாரு. யார் எப்படி, யார் என்ன தரோம், யார் மக்களுக்கு உதவுறாங்க, யார் ஓடி போகிறாங்க, 6 மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாதுன்னு போட்டு மீம்ஸ் போடுறாங்க. எதனா ஒரு அமைச்சரை எதிர்த்து பேசியிருப்பார். தில்லு தெம்பு திராணி இருக்காருக்கு. அரசியல் வண்டி 4 பேர் விசிலஸ்டாக வந்துடலான்றீங்களே, எவ்வளோ பொலிட்டிக்கல் சயின்ஸ்னா அவ்வளோ கேவலமாக போச்சா? பயப்படுறது எல்லாம் ஆக்ஷன்லாம் இதுதான். டெடிவேர் பொம்மை எடுத்து வச்சுக்கிறது, அதுனா ஒருத்தன் தள்ளுறது, ஏறி நிற்கிறது, கத்துறது, கூச்சல் போறது, குரங்கு மாதிரி நடந்துக்கிறது. என்ன உங்கள் சத்யாவின் ஃபுல் மூன் சேல் அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இந்த விஷயத்தை பற்றி, டிலிமிட்டேஷன் பற்றியும் பேசல, பிரச்சாரத்தையுமே தொடர்ந்து ரத்து அதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். எப்படி பார்க்குறீங்க சார் இந்த தாவேகாவுடைய செயல்பாடுகள்? மக்கள் மேலே அக்கறை இல்லைன்னா இப்படி தான் ரத்து பண்ணுவீங்க. ஒரு விஷயத்தை ரத்து பண்ணுறோன்னா தியேட்டரோ இல்லை ஒரு ப்ளே கிரவுண்ட்லேயோ ஒரு நிகழ்ச்சி நடத்தணும். பொதுமக்கள் டிக்கெட் வாங்கலை, நிறைய பேர் வரலை, ரத்து பண்ணால் ஒரு புரிதல். இப்போ ஒரு ஊருக்கு போனோம், அந்த ஊரில் அங்கே மழை அதிகமாக பெய்யுது, அப்போ பொதுமக்கள் அங்கே கூட்ட முடியாது, அதனால் ரத்துன்னா இதை நம்ம பார்த்துருக்கோம். ஒரு ஊரில் ஒரு உள்ளூர் திருவிழா வருது, அந்த திருவிழாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அங்கே தேர்தல் பிரச்சாரம் அன்றைக்கி ரத்து அப்படின்னா புரிஞ்சிக்க முடியாது. தன்னோட சொந்த லாபத்துக்காக, சொந்த காரணங்களுக்காக, இல்லை வெளியில் சொல்ல முடியாத காரணங்களுக்காக, நிர்வாக காரணங்கள், ஆமாம், எதுவுமே தெரியாது. என்ன காரணம், ஏன் பர்மிஷன் வாங்கினாரு தெரியாது, ஏன் கேன்சல் பண்ணார் தெரியாது, எப்போ கேன்சல் பண்ணுறாருன்னு புரியாது, எதுக்கு பண்ணாருன்னா அதுக்கு பதில் கிடையாது. இப்படி ஆனால் அவர் கேன்சல் பண்ணுவார், அவரை யாரும் கேட்க முடியாது. அப்போ மக்கள் மேலே அவருக்கு இருக்கிற அக்கறை இவ்வளோதான். ஆனால் இவ்வளோ பேர் வராங்களே அப்படின்னா அவங்களுக்கு எப்படி மக்கள் மேலே பெரிய அபிப்பிராயமோ, தலைவருக்கு எப்படி பெருசாக இல்லையோ, அதேமாதிரி இவர்களுக்கும் மற்றதை பற்றி, அரசியலை பற்றி அவங்களுக்கும் பெரிய அபிப்பிராயம் இல்லை. சும்மா பார்க்குறதுக்கு இல்லை, விஜய் அண்ணாவை தான் நல்லது செய்வார். ஒரு சிலர் சொல்கிறாங்க, என் குழந்தை அவன் விஜய் வருவான், நல்லது செய்வான் அப்படி இப்படின்னு ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்க அதிகமாக பேசுகிறாங்க. அப்போ அது 2 விஷயம். அதில் ஒன்று, அவங்க ஏழ்மை நிலையில் வச்சுருந்த அரசியல்வாதிகள் மீது இருக்கக்கூடிய கோவம், அந்த கோவம் நியாயம். கண்டிப்பாக ஒரு மாற்றம் வேணும். அப்போது நம்ம எதுவுமே யார் அந்த கேள்வி எழுப்புகிறாங்களோ அவங்களோட இடத்துலேருந்து அதை பார்த்துட்டோன்னா அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். இல்லை நம்ம அப்போ தெளிவாக இருக்கிறோன்றது நம்ம புரிஞ்சுக்கலாம். நிறையா இந்த மார்க்கெட்லலாம் போயிட்டு இந்த பூ விற்கிறவங்க, பெண்மணிகள், கஷ்டப்படுறவங்க, காய்கறி விற்கிறவங்கலாம் தாவேகா தரப்பு ஹேண்டில்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க போய் கேட்குறாங்க யார் வருவாங்க அப்படின்னு. கடுமையாக திமுக தலைவர் ஸ்டாலினை விமர்சனிக்கிறார். ஸ்டாலினா எப்படி வருவாப்புல, என் புள்ள விஜய் தான் வருவான், நீ பாரு, வெயிட்டு சவால் வச்சுக்கலாமா அப்படி இப்படின்னு அவங்களோட அந்த கலோக்கியல் லாங்குவேஜில் பேசுகிறாங்க. அப்போ அதில் 2 விஷயம். ஒன்று, கீழே இருக்கிறாங்க, விளிம்பு நிலையில் இருக்கிறாங்க, தூக்கி விடுறதுக்கு ஆள் இல்லை, அதனாலே அவங்க ஏழை பாழைகளாக இருக்கிறாங்க. ஒன்று. அப்போ கோவம் இருக்குது, திராவிட கட்சிகள் மீது கோவம் இருக்குது. இந்த 2 கட்சியை சேர்ந்தவங்க உழைக்கிறவங்க. ஓட்டு காட்சி தெருவாக ஓட்டு கேட்பாங்க. உங்கள் விஜய் இருக்கிறார வரவே மாட்டார். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, படத்தில் பார்த்தோம், நல்லவர், அதுக்கப்புறம் அந்த விளம்பரம், விஜய்க்கு போட்டால் நல்லது, செஞ்சவனை மறந்தாச்சு, அம்மா உணவனை தந்தானா மறந்தாச்சு, ஆள் பாசு போட்டவனை மறந்தாச்சு, பெண்களுக்கு சொத்துல பாதி கொடுத்தவங்கள மறந்தாச்சு, தாலிக்கு தங்கம் கொடுத்தவங்கள மறந்தாச்சு, மாதம் 1000 ரூபா கொடுத்தவங்கள மறந்தாச்சு, ரேஷன் கடையில் முட்டை போட்டவங்கள மறந்தாச்சு, குழந்தைங்களுக்கு சாப்பாடு போட்டு பகலில் நீ எதுக்கு பசங்க கஷ்டப்படணும், படிக்கணுன்றதை மறந்தாச்சு, லேப்டாப் கொடுத்தவங்கள மறந்தாச்சு, ஆடு மாடு கொடுத்தவங்கள மறந்தாச்சு, டிவி கொடுத்தவங்கள மறந்தாச்சு, சமூக நீதி பேசினவங்கள மறந்தாச்சு, லா அண்ட் ஆர்டர் நல்லா வச்சுருந்தவங்களே மறந்தாச்சு. கட்சியில் யாரை ஞாபகம் வச்சுன்னுக்கிறீங்க? இப்போ உங்கள் விஜய் ஒரு நடிகர். நல்லா ஓட்டு போடுங்க, போங்க பனையூர் போங்க, போன உடனே பங்களா திறந்து வாங்க ஏழைகளே வாங்க, வாங்க ஏழைகளே வாங்க, வாங்க கஷ்டப்படுறவங்களே வாங்கன்னு எல்லாரையும் அப்படியே அரவணைச்சு எம்ஜிஆர் மாதிரி அப்படியே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து பணம் நிறைய கொடுப்பாரு, உதவி செய்வார், திட்டம் கொடுப்பாரு. 365 நாளில் 364 நாள் ஒரே ஒரு நாள் தான் வருஷத்தில் லீவ் எடுப்பார். மிச்சம் பூரா நாள் சட்டமன்றத்தில் உட்காந்து கையெழுத்தாக போட்டு தள்ளுவார். முதலமைச்சர் நான் இதை ஒதுக்கிக்கிறேன், முதலமைச்சர் நான் இதை தருகிறேன், முதலமைச்சர் நான் இந்த இலாக்காவை மாற்றுகிறேன்.
பட்டாசு கிளம்ப போகிறார். ஏன்னா நம்புகிறாங்க இல்லையா, நம்புகிறவங்களுக்கு இவர் என்ன பண்ணுறாருன்றதே சொல்லணும் இல்லையா. நான் வந்து வீடேறி வந்து செத்தவங்களை இறந்தவர்களை போய் வீட்டில் பார்க்கணுன்ற அடிப்படை மனிதாபிமான குணாதிசயம் கூட இல்லாத ஒருத்தரை இப்படி முட்டு கொடுக்குறீங்களே. அப்போ அடிப்படையில் நீங்களுமே மக்களுமே தானே மோசமாக இருக்கீங்க. இது பிடிக்கலன்னா இது பிடிக்கலன்னா இது என்ன ட்ரெஸ்ஸாக? இது ஒரு ட்ரெஸ்ஸு பிடிக்கலன்னா மாற்றி வாங்கி போட்டு போகிறதுக்கு ஒரு அரசியலில் ஒருத்தரை எடை போட தெரியாது உங்களுக்கு. யார் எப்படி, யார் என்ன தரோம், யார் மக்களுக்கு உதவுறாங்க, யார் ஓடி போகிறாங்க. 6 மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாதுன்னு போட்டு மீம்ஸ் போடுறாங்க. இப்போ இவர் முதலமைச்சர் ஆகிட்டாருன்னா நாளைக்கு வந்து வெள்ள பாதிப்பு, டேமை திறக்கணும். உதாரணத்துக்கு நம்ம இந்த சென்னையில் புழலை திறக்கணும், இல்லை வந்து சாத்தனூர் அணை திறக்கணும், இல்லை பூண்டியை திறக்கணும், இல்லை கல்லணை ஏதோ ஒன்று அணை திறக்கணும். 6 மணிக்கு மேலே ஆகிப்போச்சு, மழை அதிகமாக பெய்யுது, 1 லட்சம் கியூசெக் தண்ணி உள்ளே வருது. இவரை போய் முதலமைச்சர் போய் கதவு தட்டி, சார் சிஎம் சார் இந்த டேம் ஓப்பன் பண்ணோம், இது என்ன? ஏன்னா இந்த மாதிரி பெரிய விஷயங்கள் வந்து முதலமைச்சர் அலுவலகத்தை கேட்பாங்க, ரீச் பண்ணுவாங்க. இவர் கரோனா காலத்தில் இவர் வெளில வந்துடுவார். இப்போ நல்லா வெயில் அடிக்குது, நோய் நொடி இல்லாத காலத்திலே வெளில வர மாட்டார், தேர்தல் ரத்து பண்ணுறாரு. இவரெல்லாம் கரோனாவில் பார்த்துமே, கரோனாவில் எங்கன்னா வெளில பார்த்தீங்க இவரை இல்லையே. அப்புறம் அதாவது நீங்கள் கொடுங்க பில்டப்பு, வரட்டும் ஜெயிக்கிட்டோம். ஆனால் மற்ற அரசியல் கட்சிகளை அவ்வளோ மட்டம் தட்டிட்டு, திமுகவையும் அதிமுகவையும் அவ்வளோ பேசிட்டு, சரி இவர் எதனா ஒரு அமைச்சரை எதிர்த்து பேசியிருப்பார்? தில்லு தெம்பு திராணி இருக்கா இவருக்கு? பொட்டா பொதுவா தீய சக்தி அந்த மாதிரி ஏன்னா ஒரு அமைச்சரை எதிர்த்து ஒரு ஊழல் வழக்கு தொடர்ந்துருப்பாரா? இல்லை ஒரு அமைச்சர் இந்த மாதிரி தப்பு பண்ணுறாரு பேசியிருப்பாரா? இல்லை அந்த சப்ஜெக்ட் தெரியுமா? சேஃப்டியாக போய் பார்த்து, ஏன் திருச்சியில் நிற்கிறீங்களா, ஏன் நேரு எதிர்த்து நிற்க வேண்டியதானே? ஏன் பெரம்பூரில் நிற்கிறீங்களா, பக்கத்தில் அப்படியே குளத்தூரில் நிற்க வேண்டியதானே? இல்லை அட்லீஸ்ட் ஓகே முதலமைச்சர்கிட்ட நிற்கிறது பயமாக இருக்கும். ஏன் அமைச்சர் சேகர் பாபு எதிர்த்து சின்ன தொகுதி, 2 நாள் போனாவே தொகுதி முடிஞ்சிடும் உங்கள் ஸ்பீடுக்கு. கேட்டால் யார் கேட்டாலும் சொல்லல, 6 வார்டு 4 வார்டு கவர் பண்ணுறாங்க. இந்த ரோடு பக்கமாக போனால் போதும், வார்டு கவர் ஆயிடுச்சு. இல்லை திருச்சிக்கும் போகல பிரச்சாரத்துக்கு, பெரம்பூரும் போகல, அவ்வளோ பேரை பார்க்க முடியாதுன்னு தெரியல. 1 லட்சம் ஓட்டு இருக்கிற தொகுதியாக பார்த்து எடுத்துக்க வேண்டியதானே? எதுக்கு 2 லட்சம் ஓட்டு போட்டிடணும்னு சொல்கிறாரு? நீங்கள் வந்து என் தொகுதியில் வந்து எனக்கு போட்டியா இல்லைங்க. ஏன்னா அவங்களாம் டைம் பாஸ் பண்ணுறாங்க, சினிமாவில் நடிச்சுன்னு இருந்தாங்க, சீரியல் நடிச்சுன்னு இருந்தாங்க. அவங்க வந்து உங்கள் தொகுதியில் போட்டி போடணும். யார் பார்ட் டைம் பாலிடிக்ஸ் பண்ணுறது? யார் சேலஞ்சர், யார் டிஸ்ரப்டர், யார் மாற்றம்னு சொல்கிறது? அந்த தொகுதியில் அவங்க வந்து எத்தனை சாவுக்கு போயிருப்பாங்க, எத்தனை நல்லது கெட்டது போயிருப்பாங்க. அரசியல்வாதிகளை குறை சொல்கிற நானே, அரசியல்வாதிகள் பண்ணுற வேலைகள், பண்ணுற உழைப்பை நான் எப்படி குறைச்சி மதிப்பிடுவேன்? எத்தனை பேர் டெத்து எடுத்து போட்டிருப்பாங்க. இல்லை வந்து ஒரு அந்த சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நிகழ்ச்சி நேரில் போய் கலந்துக்கிறாங்களா? இல்லை இவர் எத்தனை தொகுதி போயிருப்பார்? இவருக்கு வேண்டி அவங்க பண்ண வேலை, போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டு, உழைச்ச உழைப்பு எல்லாத்தையும் விட்டு இவர் எதிர்த்து வந்து நிற்கணும். கோமாளித்தனமாக இல்லை அவங்க சொல்கிறது? இவர் தான் வந்து தேர்தலுக்கு புதுசு. இவர் தான் வந்து இன்னொன்றுங்க, ஒரு தொகுதியை வந்து வேட்பாளருக்கு நாமினேஷன் முடிஞ்சு அந்த தொகுதி பக்கமே போகல, கிட்டத்தட்ட ஆயிடுச்சு 2 வாரம், பக்கமே போகல, திருச்சி பக்கமே போகல. எவ்வளோ பெரிய அவலம். இப்போ திருப்பி அநேகமாக லாஸ்ட்டில் ஒரு நாள் இப்போ நம்ம பேசுகிறோம் இல்லையா, இந்த மாதிரி யாருன்னா போய் சொல்லுவாங்க, சார் ரொம்ப பேடாக பேசுகிறாங்க சார், அதுலேயும் வந்து இந்த பத்திரிகையாளர்ன்ற பேரில் ஒரு சிலர் இருக்கிறான் சார், மோசமானவனாகிறான், பூராவே வந்து டிஎம்கேக்கு ஆதரவாக பேசுகிறான், அதிமுக ஆதரவாக பேசுகிறான். ஆதரவாக பேசுகிறானோ எதிர்ப்பாக பேசுகிறானோ உண்மை இருக்குதா இல்லையா? நீங்கள் திருச்சி கிழக்கு பக்கம் தலை வச்சு படுக்கல, அன்றைக்கி ஓடி ஆந்தது வேட்புமனு தாக்கல் செஞ்சுட்டு ஒரு பிரச்சனை, அவ்வளோதான். அதுக்கப்புறம் லீவ் விட்டாச்சு. அப்போது பார்க்கணும். அப்போது சொந்த தொகுதியில் மக்களை ஓட்டு போட வேண்டி ஜெயிக்க வச்சு எம்எல்ஏ வாக்க வேண்டிய மக்களே இவர் சந்திக்க மாட்டுறாரு. இவர் நாளைக்கு வந்துட்டு உங்களெல்லாம் சந்தித்து மனு வாங்கிடுவார், மனுவை வந்துட்டு இது பண்ணிடுவார் சார். அதுவுமே மனுவுமே வந்து 50,000 கையெழுத்தா அது இருந்தால் தான் மனு வாங்குவார். 5 லட்சம் கையெழுத்து இருந்தால் தான் சட்டமன்றத்திலேயே வந்து விவாதத்துக்கே எடுத்துகிட்டு வருவாங்களாமா. இல்லை அது வந்து நான் நினைக்கிறேன் அவங்க பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்ததுன்னா அதை விவாதத்துக்கு எடுத்துகிட்டு வருவேன். ஏங்க ஒரு நாய் கடிச்சு ஒரு குழந்தை இறந்துச்சுன்னா சட்டமன்றத்தில் அதுவே பேசணும். ஏன்னா அது அவலம், அந்த குழந்தை வாழறதுக்கு தகுதி இருக்குது. நீங்கள் நாயை வந்து குடும்ப கட்டுப்பாட்டு பண்ணாமல் ரேபிஸ் பிடிச்சி நாயை தெரியணுங்க, கார்பரேஷன் சரியாக பண்ணாதனால ஒரு குழந்தை செத்து போகுதுன்னா அதுவுமே பேச வரணும். இந்த 50,000 பேர் பேசணும், 20,000 பேர் மனு வந்தால் பேசுவோம் அப்படின்றது மேபி அவர் என்ன நினச்சப்ப பரந்தூர் மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை 50,000 மக்கள்னா அப்போ அதை விவாதம் அதெல்லாம் ஆல்ரெடி இருக்கிறது. இவருக்கு இது தெரியாது. இப்போ இவருக்கு இந்த ஆசை இருக்குது இல்லையா, அரசியல் ஆசை. இவர் என்ன பண்ணியிருக்கணும், என்னைக்குன்னா ஒரு நாள் உண்மையிலே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏகலைவன் மாதிரி இல்லை ஏலக்காய்வன் மாதிரி இந்த வசூல்ராஜ் எம்பிபிஎஸ்ல சொல்லுவாங்களா, மறைஞ்சிருந்துன்னா பார்த்து கற்றுக்கணும். இவர் என்ன பண்ணிடணும், சபை நடக்கும்போது
சபாநாயகர் அலுவலகத்தில் யாரும் ஆளை விட்டு விஐபி பாஸ் கூட வேணாம், எனக்கு என்ட்ரி பாஸ் கொடுங்க. நான் ஒரு மாடையில் இந்த மாடம் இருக்கும் மேலே ஒரு இந்த சைடு ஒரு 8 மாடம், இந்த சைடில் அதிகாரிகள் உட்காரலாம், இந்த சைடு பத்திரிகையாளர் உட்காரலாம். அந்த மாடத்தில் நான் உட்காந்து பார்க்கணும் சட்டமன்றம் எப்படி நடக்குது, முதலமைச்சர் என்ன பேசுகிறாரு, எதிர்க்கட்சி தலைவர் என்ன கேள்வி கேட்குறாங்க, எம்எல்ஏவோட வேலை என்ன, சபாநாயகர் எப்படி, இதை நான் ஒரு 2 நாள் பார்த்து இதை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இவர் வந்து உட்காந்துருப்பாரா? இப்படிங்க ஒரு டாக்டர் ஆகணுன்னா என்ன பண்ணுவீங்க? புஸ்தகம் படிப்பீங்க, அதுக்கு உண்டான பிரேத பரிசோதனை என்ன, ப்ராக்டிஸு, ஃபஸ்ட் இயரில் ஒரு சிலபஸ் இருக்கும், இதில் வந்து ஸ்ட்ரக்சரை சொல்லிக் கொடுப்பாங்க, ஃபிசியாலஜி சொல்லிக் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் தேர்ட் இயர் போகும்போது இன்ஃபெக்ஷன்ஸு, டயக்னோசிஸ் எப்படி பண்ணணும், ஒரு ஸ்டேஜ் இருக்குல்ல. ஆனால் அரசியல் வண்டி 4 பேர் விசிலஸ்ட்டாக வந்துடலான்றீங்களே, எவ்வளோ பொலிட்டிக்கல் சயின்ஸ் என்ன அவ்வளோ கேவலமாக போச்சா? அவ்வளோ அதுக்கு ஒரே பிரச்சனை, அந்த படிப்பு இல்லாமல் வச்சுட்டாங்க அரசியல்வாதிகளுக்கு வசதி. அதனால் என்ன ஆகி போச்சுன்னா, அரசியல்வாதியாக எவன் வேணால் ஆகலாம், யார் வேணால் ஆகலாம் அரசியல்வாதியாக. அரசியல்வாதி ஆகிறதுக்கு தகுதி இல்லை, சரி. அரசியல்வாதி ஆகிறதுக்கு நல்ல மனசு இருக்கணும், சரி. உங்களுக்கு நல்ல மனசு இருக்குது, வந்துட்டீங்க, ஏற்றுக்கிறோம். வேறு என்ன தகுதியை நீங்கள் இப்போ வெளிப்படுத்தினீங்க? மக்களை வந்து சந்திக்கணும்ல, அதையாவது வெளிப்படுத்தி இருந்திருக்கலாம். மக்களை சந்திக்கணும், வரிய நேரத்துக்கு கட்டணும், அதுக்கப்புறம் மக்களோட நேரத்தை விரயம் பண்ணக்கூடாது, குறைஞ்சது தைரியத்தை வெளிப்படுத்தணும். கரூரில் தன்னோட மக்களுக்கு, சொந்த மக்களுக்கு தைரியத்தை வெளிப்படுத்த முடியாமல், ஆறுதல் சொல்ல முடியாமல் பெப்பரை பேன் ஓடி வந்தீங்க நீங்கள். அதெல்லாம் வந்து அப்படியே கடந்து போகிறாங்க, மறந்து போகிறாங்க. போக தான் பார்க்கணும். ஏன் ஒரு சிலர் வந்து இப்போது பத்திரிகைகளில் பேட்டி கொடுக்கும்போது 2 பேரையும் தான் குறை சொல்கிறாங்க. காவல்துறை போதிய பாதுகாப்பு கொடுக்கல, விஜய் மெத்தனமாக இருந்தாருன்னா பாதிக்கப்பட்டவங்க குடும்பத்தில் இப்போ பேசுகிறாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு பணத்தை கொடுத்து வாயை மூடிட்டீங்க. விளிம்பு நிலையில் இருக்கிறவங்க ஏழை பாழைகள், பணம் வந்து விட்டதுனால அவங்களால அவங்க கண்ணே அவங்க கையை குத்திருச்சு, பேச முடியல. அவங்க கையை அவங்க கண்ணை குத்திருச்சு, கண்ணு போச்சு, பேச முடியல. அந்த சூழ்நிலை. அம்மையார் ஜெயலலிதா எப்படி சங்கராச்சாரிய தூக்கி உள்ளே வச்சாங்களோ அதே மாதிரி ஸ்டாலின் சார் வந்து விஜய் தூக்கி 40 பேர் செத்து போயிருக்கிறாங்க, நீ நடிகன்னா அவனை விட்டு வேடிக்கை பார்ப்பேன் நான். அண்ணா வழியில் எனக்கு ஆட்சி வரும், போ, கட்சி நடத்திட்டு போகிறோம், போ. இன்னொரு தடவை எவனும் எந்த நடிகரும் இந்த மாதிரி பண்ண மாட்டீங்கல்ல. ஊருக்குள்ளே கூட்டம் போட்டு பைத்தியம் மாதிரி பைத்தியக்கார வேலை பண்ணதுனால தானே செத்து போனாங்க. அமைதியாக அப்படியே நின்றீங்கன்னா எவன் செத்துருப்பான்? அதுனா ஒருத்தன் தள்ளுறது, ஏறி நிற்கிறது, கத்துறது, கூச்சல் போடுறது, குரங்கு மாதிரி நடந்துக்கிறது என்ன கலாச்சார பரிணாம வளர்ச்சியை அடையலையா? இன்னமும் கற்கால மனிதர்களோட மோசமாகவே இருப்பீங்களா? தாவுறீங்க அப்படியே. அப்புறம் இமோஷனலாக அப்படியே நிறைய பேருக்கு கொஞ்சம் மெடிக்கல் சென்டர்லாம் போட்டு அதெல்லாம் கொஞ்சம் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ நம்ம பெரிய குற்றச்சாட்டு இருக்கிறதே மக்களை போய் சந்திக்கலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி சீமானாக இருக்கட்டும், மற்ற கட்சியினர் எல்லாமே வந்துட்டு மக்கள்கிட்ட கத்தி அவங்களோட வாக்குறுதிகளை எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுவே ரீச் ஆகுதா அப்படிங்கிறது கேள்விக்குறி. இவர் வந்து புத்தகமாக இன்னைக்கு வெளியிட்டிருக்காரு. இது எப்படி போய் மக்களை சேர்ந்தடையும் நினைக்கிறீங்க? மக்கள் விஜயோட ரசிகர்கள் புஸ்தகம்லாம் யாரும் படிக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இவர் புத்தகமாக போட்டு அதை வெளியிட்டு அவங்க எப்போ புக்கு பரட்டி படிக்கிற மாதிரி, அவங்களாம் வைப்பு பண்ணுற போட்டு சாங் போட்டு டிக்டாக்ல இருக்கிறாங்க. அவங்களுக்கு புத்தகம் படிக்கிறதுன்றது அவுடேட்டடு. அதை போய் சொன்னால் பூமர் ஃபெலோ, புக் படிக்க சொல்கிற மேன், ஸ்டூபிட் ஃபெலோ, கம் வில் டேக் இன்ஸ்டா லைவ் சொல்கிறதே விஜய் தான். அப்புறம் அப்படி தான் அவங்க அதுக்கெல்லாம் ஒரு வெளியிட அதை நாட்டு மக்கள்கிட்ட போய் சொல்கிறதுக்கு கடினம். அதனால் ஒரு வெளியீட்டு மாதிரி பண்ணியிருக்கிறாரு. சரிங்க. அதை தாண்டி வந்து விஜயோட தாவேக்கால இருக்கவங்க இன்னும் அரசியல் மயப்படுத்தப்படவில்லை. அதுதான் அங்கே பெரிய பிரச்சனை. அவருமே இன்னும் ஃபுல் டைம் அரசியல்வாதியாக மாறல. சொந்த வேட்பாளரை கூட அறிமுகப்படுத்த மாட்டேற. வேட்பாளரை பற்றி ஒரு 2 லைன் பேச மாட்டீங்க. இப்போ ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு பேர் முன்சாமி அண்ணா வந்து அங்கே வந்து ஸ்கூலில் வேலை செஞ்சுருக்கிறாரு. கவர்மெண்ட் ஸ்கூலில் இல்லை ப்ரைவேட் ஸ்கூலில். அந்த வேலை வேணான்னு சொல்லிட்டு முன்சாமி சார் வந்து வெளியில் வந்துட்டார். இவர் ஒரு டீச்சர். அப்போ முன்சாமி சார் வந்து இந்த மாதிரி இவருக்கு லோக்கலில் நல்ல மரியாதை இருக்குது, கரைப்படியாத கருத்துக்கு சொந்தக்காரர், ஏழை, ஆனால் ஒரு 500 பசங்களுக்கு டெய்லி டியூஷனு ஃப்ரீயாக எடுக்கிறாரு, இவர்கிட்ட படித்த பசங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒருத்தரை வந்து பணக்கார அதிமுக வேட்பாளர்கிட்டையும் பணக்கார திமுக வேட்பாளர்கிட்டையும் ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவங்களை எதிர்த்து இன்றைக்கி இங்கே திமுக இந்த பிரச்சனைலாம் இருக்குது, அவர்களை எடுத்து இந்த ஆசிரியரான இந்த முனுசாமி நான் நிற்கிறேன், உங்ககிட்ட நான் இந்த வேட்பாளரை நான் விட்டுட்டு போகிறேன், இவரோட வெற்றியை நீங்கள் உறுதி செய்வீங்களா அப்படி கேட்கணும். ஓட்டு பேரை கூட சொல்ல, அப்புறம் பயப்படுறது எல்லாம் ஆக்ஷன்லாம் இதுதான். டெடிபேர் பொம்மை எடுத்து வச்சுக்கிறது, கரடி பொம்மையை. அரசியல் வேறு, இன்னமும் சினிமா. அதாவது இதை வந்து ஒரு படத்தை பிரபலப்படுத்துறது கூட இதே வேலையை பண்ணலாம். எதுவும் பேசாமல் சொல்லாமல், நான் அந்த மாதிரி படம் நடிக்கிறேன்,
படத்தை பாப்புலர் பண்ணுறதுக்கு எனக்கு ரோட் ஷோ பர்மிஷன் கொடுங்கன்னா கூட கொடுப்பாங்க. இப்போ பெண் அழைப்பு மாப்பிள்ளை அழைப்புக்கெல்லாம் பணம் கட்டி பர்மிஷன் வாங்குறாங்க இல்லையா, அதேமாரி கூட வாங்கி இந்த மாதிரி ரோட் ஷோ போகலாம். இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் போதும். இப்போ தான் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட வாங்கணும், தேர்தல் இல்லாத நேரத்தில் கூட நீங்கள் இந்த மாதிரி போகலாம். இதை பண்ணுறதுக்கு எதுப்பா கட்சி நடத்தணும்? ஒரு உள்ளூர் பிரச்சனை தெரியாது, எது எங்கே இருக்குது தெரியாது, வேட்பாளர் நல்ல வேட்பாளர் தேர்வு சொன்னால் மற்ற கட்சியிலேருந்து வந்தவங்களெல்லாம் சேர்த்து வச்சுக்கிறீங்க. என்ன விதமான அரசியல் இது? நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு பேட்டியில் பேசியிருந்தீங்க, விஜய் மட்டுமாவது ஜெயிச்சு சட்டமன்றத்துக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படி ஒரு ஆசை உங்களுக்கு? இல்லை, அவர் என்ன செய்கிறாருன்னு பார்க்கணுன்னு ஆசை. கிட்ட போய் பார்க்க முடியறது இல்லைல்ல. பனையூரில் நான் ஒன்றும் இல்லை, எல்லா பத்திரிகையாளர் சார்பாக தான் நான் இதை வைக்கிறேன். விஜய் சார் எப்படி கேள்வி கேட்பார், எதிர்த்து திருப்பி கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்வார், அவரோட அரசியல் புரிதல் என்ன? இப்போ வந்து இந்த தண்ணிக்குள்ளேயே போய் கண்டுபிடிக்கிற ஒரு டெக்னாலஜிலாம் எனக்கு தெரியும்னாரு. இப்போ தண்ணி சம்பந்தமான பிரச்சனை பேசக்கூடியதுக்கு துரைமுருகன் போன்றவர்கள், இல்லை வந்து ஒரு ஆற்றினுடைய படுக்கை எப்படி இருக்கும், அதேமாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கும் அந்த குடிமராமத்து நீர் வேளாண்மையெல்லாம் தெரியும். அப்போ அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து இப்போது வேறு சிலர் வந்து அதில் மனப்பாடம் பண்ணி நல்லா பேசக்கூடியவர்கள்லாம் இருக்கிறாங்க. இப்போ KN நேரு போன்றவர்கள், அப்புறம் விஜயபாஸ்கர் போன்றவர்கள். அவங்க நடுவில் இவர் எப்படி பேசுகிறாரு, இவர் எப்படி கேள்வி, இவரோட பர்ஃபார்மன்ஸ் வர்சஸ் ரியல் பொலிட்டிஷியன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம லைவாக பார்க்கணுன்னு ஒரு ஆசை தான், வேறு ஒன்றும் கிடையாது. அவர் வந்து பதில் தெரியாமல் திரு முழிப்பார், கஷ்டப்படுவார், புக்கு தேடுவார், கூகுள் பார்ப்பார், உள்ள ஜாமர் வேறு இருக்கும், ஃபோன் வேலை செய்யாது, அதெல்லாம் பண்ணுவார். அதுக்கப்புறமா பத்திரிகையாளர் பார்த்தா பின்கேட் வழியாக போயிடுவார். நான் அப்படிலாம் சொல்லலை. அவர் நல்லபடியாக கேள்வி கேட்பார், மக்கள் பிரச்சனையை பேசுவார். அப்படி அந்த ஒரு உயிரை, இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு நாய், தெருநாய் 4 பேரை கடிக்குது, 4 பேரில் 2 பேர் ரேபிஸ் வந்து செத்து போயிடுறாங்க. அப்போ அது ஒரு பிரச்சனை ஆயிடுது கோயம்புத்தூர்ல எங்கேயோ அப்படின்னா, விஜய் சார் உடனே கோயம்புத்தூரில் இந்த மாதிரி ஆயிருக்கு, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆயிருக்கு, சென்னையில் வருஷம் 20 பேர் சாகுறாங்க, ஒரு வருஷத்துக்கு வந்து 20,000 பேரை நாய் கடிக்குது, ABC கண்ட்ரோல் கிடையாது, இது அனிமல் பர்த் கண்ட்ரோல் பிளான்ஸ் நீங்கள் பண்ணுறதில்ல, இதில் இந்த நாய்க்கு உதவி இது சர்ஜரி பண்ணுறோன்ற பேரில் 250 ரூபான்னு போட்டு ஆப்ரேஷன் பண்ண நாய்க்கே பண்ணுறீங்க, இதெல்லாம் வேலை செய்யலை, இதில் ஒரு சைடு ஊழல் நடக்குது, ஒரு சைடு குழந்தைகள் இறக்குறாங்க, ஒரு சைடு தாய்மார்கள் பாதிக்கப்படுறாங்க, இந்த நாய் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு அப்படியே 10 நிமிஷம் மனப்பாடமாக பேசுவார் இல்லையா? 10 நிமிஷம். ஆமாம், ஏங்க 2 உயிர் போயிருக்கு இல்லையா நாய் கடிச்சு, சம்மந்தமே இல்லாமல். அதை குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிஷம் பேசுவார், ஒரு உயிருக்கு 5 நிமிஷம் தான் பேசுவார். அப்படின்ற அந்த உயரிய கருத்தில் தான் அவர் சட்டமன்றத்துக்கு ஜெயிச்சு போகணுன்ற மாதிரி நான் பார்க்குறேன். வேற எனக்கு எதுவும் அல்ப சந்தோஷம்லாம் கிடையாது. அப்புறம் நல்ல அரசியல் ஆளுமையாக அப்படி வரணும், அப்படி நிற்கணும், முதல்வராகி நாட்டில் அப்படியே நிறைய விஷயம் அப்படியே வாரி வாரி வழங்கணும். அவரோட சொத்தை கூட எம்ஜிஆர் மக்களுக்கு, ஏழை பாழைகளுக்கு எழுதி வச்ச மாதிரி, காது கேட்காதவரும் வாய் பேசாதவருக்கு எப்படி எழுதி வச்சாரோ அதே மாதிரி அந்த பனையூர் பங்களாவையும், அதே போல் அவருக்கு மற்ற சொத்துக்கள், அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள், அந்த பணக்கார வாட்சு, அதுக்கப்புறம் அந்த ரோல்ஸ் ரைஸ் காரு, 1.5 கோடி ரூபா பணம் கட்டாத அந்த காரு, அப்புறம் அந்த வரியை மறைச்சி காட்டின ஒரு காரு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா? இப்போ எம்ஜிஆர் வழியிலே இந்த மாதிரி மக்கள்கிட்டேருந்து தான் அவருக்கு பணம்லாம் வந்தது. அவர் தான் சொல்கிறார், எனக்கு வந்து என் உழைப்புக்கு என்னங்க பணம், எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டேன், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன், உங்களுக்காக உங்கள் விஜய் நான் வரேன் அப்படின்றத, பல வழிகளை தாங்கி வந்திருக்கிறேன்றல அந்த வலி வேதனையோடு அப்படியே சட்டமன்றத்தில் வந்து அப்படியே மக்களுக்கு எல்லாத்தையும் வாரி வழங்கணும், எல்லாத்தையும் மக்களுக்கு கொடுக்கணும், எம்ஜிஆர் வழியிலேயே அவர் பண்ணணுன்ற அதை பார்க்கறதுக்காக, அந்த கண்கல்லா காட்சிகளை எல்லாம் பார்ப்பதற்காக தான் அவர் சட்டமன்றம் போகணும்னு நான் சொல்கிறேனே தவிர்த்து, எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில் எங்கள் அண்ணன் விஜய் மீதோ இல்லை எனக்கு பிடித்த நடிகர் விஜய் அவர்கள் மீது எனக்கு கோவம்லாம் கிடையாது. ஏன்னா அஜித் சார்லாம் அரசியலுக்கு வரமாட்டேன்ட்டாரு, அவர் வந்து எதுவும் செய்கிற மாதிரி தெரில, ஏழை பாழிகளெல்லாம் அவர் உண்டு நடிகிறாரு, அவங்க ரசிகர்களை பார்த்தா அப்படி போயிட்டு இருக்கிறாரு. அட்லீஸ்ட் இவராச்சும் மக்களுக்கு செய்கிறன்றாரு. அதனால் அவர் நல்லா சிறப்பாக செய்யணுன்றதுனால தான் நம்ம ஒரு சட்டமன்றத்துக்கு வரணுன்றோம். மற்றபடி மற்றவங்களாம் அவரை ரேகிங் பண்ணுவாங்க, அவரை கேள்வி கேட்பாங்க, அப்புறம் என்ன தளபதி ஒரே ஒரு சீட் தானா, அப்படி அது மாதிரிலாம் நடக்காது. இப்படி தான் நம்ம அதை பார்க்கணும். கண்டிப்பாக சார், இந்த நாள் வருமா அப்படின்னு பொறுத்திருந்து தெரிஞ்சுக்குவோம். நிறைய தகவல்களை பகிர்ந்துட்டீங்க, ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.